ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம உட்டன் ஸ்டிக் மாங்காவோட பார்ட் 11 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவராக பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லாருமே வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தேன். இந்த வருஷத்தோட நம்ம சேனலோட ரெசல்யூஷன் என்னதுன்னா, நம்ம 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிக்கணும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே வந்து 20K அடிச்சிடணும். அதனால் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். மாங்காய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கஷ்டம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, தமிழில் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சேனல் வந்து இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். நம்ம லூனா வந்து காட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணி தொலை போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூனா வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈக்குவலாக தான் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன், பட் முடிஞ்சிருக்காது, நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபைட்டு நல்லா போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம கேப்டன் லவ்வோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நக்கிள் சத்தா அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவங்களுக்கு வந்து காசு தானே தேவைப்படுது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் லவ்வை வந்து அவங்க அப்பா வந்து அடிச்சுட்டு நம்ம பழைய மாதிரி இருக்கலாம், எங்களுக்கு காசு தந்துக்கிட்டே இரு, இங்கே வந்து கோர்ட்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கேப்டன் லவ் வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட குளுட்டன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த காப்பி இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறான். அதனால அப்சர்வ் பண்ணலான்னு, பட் அவனுக்கு தெரியாத விஷயம் அதனாலையும் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு ரீசைக்கிளிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து நம்ம ஹெவேக் வந்து பார்த்துருக்கான். ஏண்டா முட்டாள், இது கூட உனக்கு தெரியாதாடா, 2 பேர்னாலையும் இது பண்ண முடியும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி இவன் மேலே தானே யூஸ் பண்ணக்கூடாது, ஓமாலி யூஸ் பண்ணேனடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெவேக் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து போட்டுடுறான். ஒரு செகண்ட் ஹெவேக்கோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம ஹெவேக் வந்து அங்கே வந்து டாச் பண்ணுறோம். அப்போ நம்ம ஹெவேக் வந்து ஒரு பிரேவான ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா எடுப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேய் தம்பி, எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சண்டை போட்டேன்னா கண்டிப்பாக செத்துருவேன். ஆக்சுவலாக ஹெவேக்குன்றவன் ஒரு NPC கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவனுமே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பாஸ் தான். இவனுக்கு வந்து எதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா கூட ரீஜென்ரேட் பண்ண முடியாது, ரீஸ்பான் பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி சண்டை வேணாம், இந்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுறான். நான் அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம 2 பேருக்குமே சண்டை வேணாம், என்னை வந்து மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாரு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிரர் ஒர்க் பண்ணணுன்னா நான் உயிரோடு இருந்தால் தான் பண்ண முடியும், அதனால் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஓனர்ஷிப் ஆஃப் த மிரர் ஆஃப் ஹெவேக் ஹாஸ் பின் ஷிஃப்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் காட்டுது. அந்த மிரரோட ஓனர் வந்து நம்ம ஹீரோ ஆயிடுறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அங்கே நம்ம கேப்டன் லவ்வை போட்டு அவங்க அப்பா போட்டு போலன்னு பொழந்து மயக்கமே அதான் அடித்து படுக்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படுக்க வச்சுருக்காங்க. திருப்பியும் அந்த டார்க் நினைவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த நக்கில் வந்து கொடுத்துரு, அது கொடுத்தனா எங்களுக்கு முடிஞ்சிடும், ஏன்னா காசு தான் எங்களுக்கு வேணும், காசு தான் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏன்டா அப்படி சாவறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம இவன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறான். யாரே நம்ம ஹீரோ பேண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு நம்ம கேப்டன் லவ்வுமே யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. சரிப்பா அப்புறமா லேட்டாக பார்ப்போன்னே அவங்க நக்கிள் இல்லைனாலும் சூப்பராக வந்து சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லவ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பான். அவங்க எந்திரிச்சு அவங்க அப்பா அம்மா மூஞ்சிலே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. நாக் அவுட்டுமே பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் காட்டுறாங்க, எப்பயும் நான் சொல்லுவேன் இல்லையா, திரும்ப போட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி திருப்பி நம்ம கேப்டன் லவ்வோட சாதனை பெருமைகள் இதெல்லாம் திரும்பி சொல்கிறாங்க. இந்த வாட்டி இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கான். சரி கொஞ்ச நேரத்தில் சரி ஓகே ரொம்ப நேரம் ஆச்சு கேமுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறான். போனோடனே டே பேண்ட்டி பிராட், நீ இன்னும் திரும்பியும் லேட்டாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அவன் கேப்டன் லவ். ஏமா இப்போ தான் நம்ம டிவியில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது, டே அது ப்ரீ ரெக்கார்டட் ஷோடா, அது கூட அவனுக்கு தெரியாது முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனை வச்சு அடிப்பாங்க. அவன் வந்துட்டு சாரி என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது, என்னை தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கான். மாஸ்டர் என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் லவ் வந்து சொல்கிறாங்க. என்னோட அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நானே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்காகி பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரியோட ஆத்தர் எனக்கு பிடிச்சதுக்கான காரணமே இதுதான். இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அவரோட க்ரியேட்டிவிட்டியை காமிச்சிருப்பாருன்னு பாருங்கள். இப்போ வந்து காட்டுறாங்க. க்ரோனோ லைஃப்பில் வந்து நிறைய கில்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ நிறைய பிளேயர் பேஸோடு இருக்குது. அந்த டாப் 5 கில்டு நம்ம பார்த்தோம்ல, வேர்ல்டு யூனியன் கில்டு, அந்த 5 கில்டு வந்து சண்டை போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு கில்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ராபின்ஹுட் கில்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அந்த கில்டில் இருக்கவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அடி வாங்கிட்டு எங்கேயோ விழுந்து கிடக்குறானுங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மிஸ் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புது வில்லனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ராபின்ஹுட் கில்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போகும்போது இன்னொருத்த வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு குத்தி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா படுக்க போட்டுறான். ஸோ என்னடா இது, யாரா அதுன்னு பார்த்தா இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த புது கேரக்டர். ஸோ இவனை வச்சு தான் அடுத்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஸோ ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு மியாவ் கேரேஜ்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, என்னை தூக்கிட்டு போனேன், பையன் வந்து பார்த்திங்கன்னா கேரேஜில் வச்சு தூக்கிட்டு போகிறாப்புல. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா மியாவ் கேரேஜுன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பேசிட்டு சாப்பிட்டே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ மியாவ் கேரேஜுன்ற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவில் கேட்டான். அதாவது இதை வந்து டேம் பண்ணி ஒருத்தர் வந்து ரொம்பவுமே வந்து லாபத்தை பார்த்தாரு. ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ அப்போ தான் வந்து இப்போ நான் சொன்னல இந்த ஹிஸ்ட்ரி, இந்த கேட் பற்றி, ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ராக்கி மவுண்டைன் டஞ்சன் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை பற்றி காட்டுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் நிறைய பேர் போயிட்டு லைக் லெவல் ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பண்ணுவாங்க. ஏன்னா நியூமரஸ் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மாப்ஸ் வந்து அங்கே ஸ்பான் ஆகும். ஸோ அவங்களால ஈஸியாக வந்து லெவல் ஏற்ற முடியும். ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த டெவில் கேட்டோட ஓனர் பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லி ரன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம கேப்டன் லவ்வுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்செண்டன்ட் நக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. ஸோ அப்போ வந்து அந்த ராக்கி மவுண்டைன் டஞ்சன் பற்றி காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பயங்கரமான மாப்ஸ் வந்து இருக்கும், உங்களால் ஈஸியாக அந்த லெவலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இது முக்கியமான ஒரு ஆர்க்குனே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கேப்டன் லவ்வுக்கு வந்து நம்ம பாண்டியோட இருக்க அந்த ஞாபகங்கள் வந்து திருப்பியுமே வருது. அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்செண்டன்ட் கிரேடோட நக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். ஸோ இது வந்து ரொம்பவுமே ரேரு, ஸோ பயங்கர ரேரு. ஸோ இது வந்து வாங்கிட்டு அவங்க வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து இது வரைக்கும் யாருமே அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு கிஃப்ட் வாங்குறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி ரொம்பவுமே தேங்க்ஸ், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, உன்னோட கேரக்டரோட நேம் என்ன, உன்னோட ஒரிஜினல் கேரக்டரோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன்னா என்னோடய கேரக்டரோட நேம் வந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்ல வருவான். ஸோ அப்போ வந்து அவன் சொல்ல வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மியாவ் கேரேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் வந்து தூக்கிடுது, ராக்கில் பட்டு கொஞ்சம் சைடு வாங்கிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சொல்லலான்னு போகும்போது ஏறாவிடமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏதோ நடந்துடுது. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது 2 பேருமே க்ளோஸில் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம கேப்டன் லவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.